தாவேக அமைச்சர் சரத்குமாரின் செயலுக்கு முதலமைச்சர் இதுவரை வாய் திறக்காமல் இருப்பது ஏன் என முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே தமிழக அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த முறையாக அனுமதி பெற்ற நிலையிலும் எழும்பூர் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றவர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து 1.5 மாதத்தில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கேள்விக்குறியாகி உள்ளது என தெரிவித்த அவர், குடிநீர், மின்சாரம் போன்ற பல்வேறு பிரச்சினைகளை தமிழ்நாட்டில் மக்கள் சந்தித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் அண்மையில் சேப்பாக்கம் மைதானத்தில் தாவேக அமைச்சர் சரத்குமார் செய்த போதைப்பொருள் தொடர்பான செயல் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்த அவர், அநாகரிக செயலில் ஈடுபடும் அமைச்சரை குறைந்தபட்சம் பதவி நீக்கம் செய்ய வேண்டியது முதலமைச்சரின் கடமை என வலியுறுத்தினார். விழிப்புணர்வு மாரத்தானை நடத்திய அடுத்த நாளே இன்றைக்கு ஒரு அமைச்சர் உயர் போதை வஸ்துவை இன்றைக்கு பொது வெளியில் வைத்து நசுக்குவது போன்ற ஒரு ரீல்ஸ் வந்திருக்கிறது. உடனடியாக இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டியது அவர் சார்ந்திருக்கிற இந்த துறையை அவர் வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவரின் ஜனநாயக கடமை. அதற்கு இதுவரை பதில் சொல்லாதது மட்டுமல்ல, அந்த அமைச்சரின் மேல் எந்த விதமான சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அல்லது அவரை குறைந்தபட்சம் பதவியிலிருந்து கூட நீக்கவில்லை. அதற்கு மாறாக பொய்யான காரணங்களை, பொருந்தாத காரணங்களை இன்றைக்கு தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். செங்கல்பட்டு அருகே வடமாநில இளைஞர் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் உணவகத்தில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த முஸ்தாக் என்ற இளைஞர் கடந்த 15 நாட்களாக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் திருத்தேரி பகுதியில் உள்ள தனியார் அறையில் தங்கியிருந்த முஸ்தாக்கை இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத சிலர் கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சிங்கப்பெருமாள் கோயில் காவல் நிலைய போலீசார் முஸ்தாக்கின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நம்மை சுற்றி நிறைய தீய சக்திகள் உள்ளன, கவனத்துடன் மக்கள் பணி செய்ய வேண்டும் என பெரம்பலூர் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமாருக்கு மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆலோசனை வழங்கினார். சேலத்தில் நடைபெறும் மதிமுக கட்சி நிர்வாகி இல்ல நிகழ்ச்சிக்கு சென்ற கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோவிற்கு பெரம்பலூர் மாவட்டம் பாலக்கரை அருகே மதிமுகவினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பில் கலந்து கொண்ட பெரம்பலூர் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமாருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த துரை வைகோ, நம்மை சுற்றி நிறைய தீய சக்திகள் உள்ளதாகவும் நெருக்கடியான சூழலில் ஆட்சியை பிடித்துள்ள நாம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கினார். மேலும் தாவேகாவுக்கு உறுதுணையாக மதிமுகவினர் எப்பொழுதும் இருப்பதாக உறுதியளித்தார். ஒசூர் அருகே குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மல்லிகைப்பாய் தொட்டி கிராமத்தைச் சேர்ந்த சுஸ்மிதா என்ற பெண்ணை திருமணம் செய்து வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக சுஸ்மிதா தன் தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது தந்தை, தாய் மற்றும் ஊர் பெரியவர்களுடன் சுஸ்மிதாவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வந்த ராஜேஷ், பேச்சுவார்த்தையின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சுஸ்மிதாவை தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சுஸ்மிதாவை மீட்டு அவரது பெற்றோர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு சுஸ்மிதாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சுஸ்மிதாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட தளி காவல் நிலைய போலீசார் ராஜேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆட்சி மாற்றம் காரணமாக 1 மாதத்தில் தமிழ்நாடு அகல பாதாளத்திற்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக திமுக தலைவர் மு. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வானகரத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்டோர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையும் விழா நடைபெற்றது.
இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின், சட்டமன்றத்தில் புள்ளி விவரங்களுடன் பேசும் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் திமுகவில் இணைந்தது மகிழ்ச்சியளிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து எடுத்துரைத்த அவர், ஆட்சி மாற்றம் காரணமாக தமிழ்நாடு அதல பாதாளத்திற்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம், தயாராக இருங்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த ஒரு மாத காலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு, பாலியல் குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் நடமாட்டம் போன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், அமைச்சர்களை நோக்கி மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய மதிமுகவினர் தேவையில்லாமல் திமுகவை விமர்சனம் செய்ய வேண்டாம் என திமுக முன்னாள் அமைச்சர் எஸ். சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றில் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக விலகியதற்கு திமுகவினர் மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் கர்ஜித்த வைகோவின் அடையாளத்திற்கு காரணம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்தான் என தெரிவித்த அவர், வைகோவின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது கலைஞர்தான் என்றும், எனவே மதிமுகவினர் வரலாற்றை அறிந்து பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து மதிமுகவின் தூண்களாக இருந்தவர்கள் தற்போது திமுகவில் இணைந்து விட்டதாக தெரிவித்த அவர், மதிமுக துவங்கிய போது இருந்தவர்கள் யார், இன்று இருப்பவர்கள் யார் என்று கணக்கு பார்த்தாலே இன்றைய மதிமுகவின் நிலை தெரியும் என்று தெரிவித்தார். மேலும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய மதிமுகவினர் விசிலடிங்க, வைப் பண்ணுங்க, டான்ஸ் ஆடுங்க, தேவையில்லாமல் திமுகவை விமர்சனம் செய்யாதீர்கள் என வலியுறுத்தி பேசினார். ஆனால் மதிமுக தரப்பிலிருந்து சில விமர்சனங்கள் வைக்கும்போது நாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தயவு இல்லாமல், தலைவர் கலைஞருடைய தயவு இல்லாமல் வைகோ வளர்ந்தார் அப்படின்னு சிலர் பேசுகிற அந்த செய்தி தான் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். வைகோவோட வரலாறு தெரியாமல் இன்றைக்கி மதிமுகவில் இருக்கிற சிலர் பேசலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க அத்தனை பேரும் வைகோவோட வரலாறு மதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அன்போடு சொல்லி கொடுக்குறோம். போயிட்டு விஜய் படத்தை பார்த்துட்டு விசிலடிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, வைப்பாகுங்க. அந்த படத்தில் வர்ற பாட்டை கேட்டு அந்த தொண்டர்கள் ஆகிற வைப்பு மாதிரி உயர்கல்வித்துறை காங்கிரஸ் விஸ்வநாதன் டான்ஸ் ஆன மாதிரி முடிஞ்சால் டான்ஸ் ஆடி மகிழ்ச்சியாக இருங்க. தேவையில்லாமல் திமுக மேலே விமர்சனம் பண்ணுறதை நிறுத்திங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.